மாநகராட்சி மேயர் அவர்களின் வாழ்த்துரைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தாய்மொழி அது 10 ஆண்டுமும் தொடர்ந்து நடைபெற்றது. நம்ம இளம் பகு சார் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. அதை தொடர்ந்து நான் போன வருஷமும் இந்த வருஷமும் நேரடியாக நம்ம மாவட்டத்தில் நடத்துறதுக்கும் ஒரு பெருமை சேர்த்துது. தூத்துக்குடி மாவட்டம் வரலாறு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். சுதந்திர போராட்ட வீரர்லேருந்து எழுத்தாளர் எல்லாம் நிறைந்த மாவட்டம். 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கொர்க்கை துறைமுகமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு வரலாறு சிறப்புக்கு உட்பட்ட இது நெய்தல் ஏரியா. கடந்த இந்த புத்தக திருவிழா சிறப்பாக நடைபெறும் என்று நெய்தல் நிகழ்ச்சியோட கலை நிகழ்ச்சியோடு நம்மளை ஆரம்பித்தோம். இப்போ மக்கள்கிட்ட நல்லாவே அவேர்னஸ் தனியாக ரோடு ஃபுல்லாக கூட்டம் தான். இந்த தூத்துக்குடி நிறையா செக்டாராக இருக்குது. 60 வார்டு இருந்தாலும் புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு அப்படி சொன்னால் தான் இப்போ உள்ளவங்களுக்கு தெரியும். அறிஞர் அண்ணா பேருந்துலையும் ஸ்மார்ட் சிட்டி பேருந்துலையும் சங்கரபுரி ஏரியா இங்கெல்லாம் நடத்தணும்னா இந்த ஏரியா இப்போ மாதா கோயிலோட களை கட்டி இருக்கும். இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக வர முடியல. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக டிராஃபிக். அந்த அளவுக்கு மாணவ செல்வங்களும் மாணவ மணிகளும் போயிட்டுருக்காங்க. மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கு. இப்போ நோக்கம் என்னங்கிறத நிறையா நம்ம ஓட்டப்பாரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பேர் விட்டு போட்டு சொல்ல சொன்னார். புத்தகம் வாசிப்பது இப்போ நம்ம மொபைல் ஃபோனுக்கு வந்துட்டோம். மொபைல் ஃபோனில் இன்றைக்கி மஸ்ட்டு. ஏன்னா உலகம் ஃபுல்லாக என்னென்ன நடக்குன்னு அடுத்த செகண்ட் தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பு நிறையா செய்தி சேனல் வழியாக தெரிஞ்சுக்கலாம். அதில் ரீடிங் பார்த்திங்கன்னா 1 லைனில் ஒரு 3-4 லைன் தான் வாசிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கே போர் அடிச்சிடும். இல்லை ஒன்று நம்ம கண்ணு கெட்டு போவோம், இல்லை அதோட வச்சுருவோம். புத்தகம் வாசிக்கிறத நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தால் புத்தகம் நம்ம தனிமையை மறக்கிறது. எந்த சூழ்நிலையும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கேபினெட் நம்ம ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்கு போகாமல் வச்சுருந்தா எந்த ஒரு மன தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ரீடிங் இருந்தால் நீங்கள் தனியாக இருக்கிறது மறந்து போகும். தனியாக இருக்கிற நிலைமை இருக்க நல்லா ஒரு ஹாப்பியாக கொண்டு போகலாம். நிறைய டே டு டே, ஏன்னா இந்த காலத்தில் போட்டி நிறைந்த உலகம். முன்னாடி 10th 12th படித்ததோட நம்மளோட ஸ்டடி முடிஞ்சதுன்னு சொல்லி ஒரு செட்டில் ஆகிட்டோம்ப்பா, நான் வேலையை பார்த்து என் குடும்பம் பிள்ளைகள் முடிச்சிடலாம் அப்படி கிடையாது. 70 வயசு 80 வயசு வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நீங்கள் படித்து கொண்டே இருந்தால் தான் நம்ம சைன் பண்ணி கொண்டு போக முடியும். அது அரசாங்க அதிகாரிலேருந்து சாதாரண கடைக்கோடி நம்ம தொழிலாளியாக வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த நாலேஜ் வேணும். ஏற்கனவே நம்ம தூத்துக்குடி தமிழ்நாடு கிட்டத்தட்ட 86க்கு மேலே படித்தவங்களுக்கு போயாச்சு. அவங்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்பும் அரசாங்கம் உருவாக்குறது. இதில் நம்ம மாவட்டம் மென்மேலும், அதாவது புத்தக திருவிழாவாக இருக்கட்டும், எதுலேயுமே புத்தக திருவிழாவும் ரீடிங் ஹேபிட்டும் ஒரு எழுத்தாளரோ ஒரு கவிஞர் உருவாக்குறதுக்கு தூத்துக்குடி மாவட்டம் மிக சிறந்தாக இருக்கும் என்று கூறி இதை சிறப்பாக நடத்தி முடித்த கலெக்டர் சாருக்கு திரும்பி ஒரு நன்றி கூறிட்டு நன்றி, வணக்கம்.